ஹஜ்ஜு போயிட்டு வரக்கூடிய நபர்களை சந்திக்கும் பொழுது, உம்ரா போயிட்டு வரக்கூடிய நபர்களை சந்திக்கும் பொழுது, இல்லை பெருநாள் தொழுகையில் நம்ம ஒருத்தர் சந்திக்கும் போது மட்டும் செய்கிறது இல்லைங்க முசாபா. திருமதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் முசாபா செய்யும் பொழுது, ஆண் ஆணோடு முசாபா செய்கிறதுனால, இல்லை பெண் பெண்ணோடு முசாபா செய்கிறதுனால அவர்கள் பிரியும் பொழுது அவர்களுடைய சிறு பாவங்கள் மன்னிக்காமல் இருக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஃபண்டமெண்டலாக சமூக நல்லிணக்கம், உறவை பேணுதல் அப்படின்றத நிறைய விஷயத்தில் பார்த்துருக்கோம். இதில் மருத்துவம்ன்ற அடிப்படையில் நமக்கு பயத்தை கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை கூட தொட்டுக்காத நிலையில் இன்றைக்கி தள்ளி வைக்கப்படுறதை நம்ம பார்த்துக்க முடியுது. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு நபரை சந்திக்கும் பொழுதும் நமக்குள்ள பெரிய மாற்றங்கள் நடக்குது. அதை கெமிக்கலாக சொன்னாலும் நிறைய விஷயங்களை சொல்லலாம். கெமிக்கல் இல்லாமல் உறவுகளை பேணுற விஷயத்தில் ஒருத்தர் இணையும் பொழுது நமக்குள்ள பெரிய மாற்றங்கள் நடக்குது. அதே நேரத்தில் நம்மளுடைய பாவங்களும் மன்னிக்கப்படுதுங்கும் பொழுது எல்லாரும் நம்ம ஜும்மாவில் பார்க்கும் பொழுதும் ஒவ்வொரு வக்தில் நம்ம மக்களை சந்திக்கும் பொழுதும் நம்ம முசாவை செஞ்சிட்டே இருக்கலாமே இன்ஷா அல்லாஹ்.